ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. நம்ம PS4 PS5ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம்னா ஒரு சில கேம்ஸோட ட்ரைலர்ஸ்லாம் வருது இல்லையா, நம்மளும் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாமே போயிட்டு திரும்பி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டால் தான் திரும்பி ப்ளே பண்ண முடியும் இல்லையா. ஸோ அவர் என்ன கொஷின் கேட்டிருக்காருன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்போ நம்ம மந்த்லி கேம்ஸும் ஒரு சில கேம்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்கல்ல, அந்த கேம்ஸ்லாம் எப்பவுமே இருக்குமா, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடுமான்ட்டு கேட்டிருக்காரு. ஸோ எனக்குமே அது ஒரு சின்ன டவுட்டாக தான் இருந்துச்சு. நம்மளோட போய் செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிட்டு அது இல்லாமல் வேற என்ன ஃப்ரீ கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணலாம், எந்த கேம் ஒர்த்தாக இருக்கும்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ PS4 PS5 வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, நல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் போயிடுவோம். இந்த ஒர்க்கில் பிளேஸ்டேஷன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பிளேஸ்டேஷன் ப்ளஸ் உள்ள போயிட்டு கீழே வந்தீங்கன்னா இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்ட்ரா, டீலக்ஸ் அதோட பேக்கேஜ் மந்த்லி, 3 மந்த்து, இயர்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் டைமு. இது எல்லாமே கேம்ஸு இங்கே இருக்குது பாருங்கள், மே மந்த்லி கேம்ஸுன்ட்டு. ஸோ இதுதான் வந்து பிளேஸ்டேஷன் ப்ளஸ் மந்த்லி கேம்ஸ். அவர் கேட்டது இதுதான், ஓகேவா. ஸோ இதில் போயிட்டு ஃப்ரீ கேம்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாரு. ஸோ கிளிக் பண்ணி பார்க்குறோம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தா இதில் ஃப்ரீ கேம்ஸ் எதுவுமே இல்லை. ஒன்று கேம் மண்டலாவே வந்திருக்கு, FC 2026. ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. தனியாக ப்ளே வாங்கினா 5000 கிட்ட வருது. ஸோ பேக் வந்துடுவோம். ஸோ எல்லாமே காஸ்ட் ஆஃப் அமௌண்ட்டு தான் காமிக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் கேட்ட மாதிரி இதில் வந்து ஃப்ரீ கேம்ஸ்னு ஒரு விஷயம் இப்போலாம் முதல்ல மாதிரி மந்த்லி கேம்ஸ்னு ஒன்று கொடுக்கறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் அதுவும் வாங்க முடியும், இருக்கிற வரைக்கும் ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன, ஓகே, இது வந்து எஃப்சியோட ஆட் அண்ட் பேக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். மந்த்லி ஃப்ரீ கேம்ஸ்ன்ற ஒரு விஷயம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அந்த வீடியோ மேக் பண்ண ஆரம்பித்தேன், ஒருவேளை இருக்குமோன்ட்டு. எல்லாமே பேயபிளில் தான் போய் நிற்குது, சப்ஸ்கிரிப்ஷனில் தான் போய் நிற்குது. எதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது, ஓகேவா. சரி, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஃப்ரீ கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் போய் பார்ப்போம். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கேம்ஸ்லாம் நல்லா இருக்கும். நான் எந்தெந்த கேம்ஸ்னு சொல்கிறேன், ஃப்ரீயாகவே இருக்கும். அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், ஒர்த்தாக இருக்கும். சம்டைம்ஸ் ஃபன்னான கேம்ஸும் உள்ளே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. எங்கே இருக்கு, ஃப்ரீ டு ப்ளே. ஸோ இந்த கேம்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன், ஓகேவா. இதில் எந்தெந்த கேம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். கிராஃபிக்ஸ் லெவல்லையும் கேம் ப்ளே லெவலையும் எது நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இது எல்லாமே ஃப்ரீ தான், காஸ்ட் எதுவும் ப்ளே பண்ண வேண்டியது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ட்நைட், கிட்டத்தட்ட பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். இது டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இது PS4க்கும் இருக்குது, PS4க்கு தான் வச்சுருக்கேன், PS5க்கும் இருக்குது. இது அப்பப்போ அப்கிரேட் வரும், நிறைய விஷயம்ஸ் அப்கிரேட் இருக்கும். இது ஒர்த்தாக இருக்கும், ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரோப்ளாக்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட நாஸ்டாலஜிக் கேம்ஸ் மாதிரி இருக்கும். நிறைய கேம்ஸ் வரும் இதில். இருக்கு பாருங்க, மைண்ட் கிராஃப்ட்டு, சுட் கேமு, ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ இதுவும் ஃப்ரீ தான், இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுவும் ஒர்த்தாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஃபுட்பால் கேம் ரொம்ப பெரிய இருக்கீங்கன்னா இந்த கேமை டவுன்லோட் பண்ணுங்க, ஃபுட்பால். நான் PS4 வாங்கின புதுசில் ஃப்ரீ கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணப்போ இந்த கேம்லாம் ஒர்த்தாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸாகவும் சரி, கேம் பிளேவும் சரி, கிட்டத்தட்ட சூப்பராக இருக்கும். ஒர்த்தான கேமு, செம்ம ஒர்த்தான கேமு. ஃப்ரீயாகவே கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேம், இந்த கார் கேமு, இது வரைக்கும் நான் ஆட் பண்ணது கிடையாது. எனக்கு லைட்டாக கார் ஓட்டுற கேம்லாம் எனக்கு பெருசாக பிடிக்காது. ஓகே, பார்க்க நல்லா இருக்கு கிராஃபிக்ஸ். இதில் வாங்கி ஓட்டும் போது தெரியும் என்ன லட்சத்தில் இருக்குன்ட்டு. படம்லாம் நல்லா, கவர்லாம் நல்லா தான் இருக்கும், உள்ள பிரிண்ட் தான் நல்லா இருக்காதுன்ற மாதிரி இருக்கும் சில கேம்ஸ்லாம். அபேக்ஸ் லெஜண்ட்ஸ், இது வந்து நான் ப்ளே பண்ணது கிடையாது. மங்குனி கேமரோட ப்ளே பண்ணதா ஒரு வீடியோவில் போட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டெக்காக இருக்குன்ற மாதிரி அந்த வீடியோவில் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீ கேம்ஸாக யூஸ் பண்ணுறது இது ஒர்த்து. பட் ஆனால் கேம் பிளேவாக ப்ளே பண்ணும்போது எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒரு 2 தடவை ப்ளே பண்ணிட்டு. மார்வல் ரிவல்ஸ், இது வந்து இதோட மெனு பேஜ் பெட்டரா இருக்கு. பட் கேம் பிளே வந்து ஒரு மாதிரி கசமுசாவா, ஒரு மாதிரி கேம் பிளே காண்டா இருக்கும் விளையாடும் போது. எங்கடா இருக்கிறோம் நம்ம 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 எவன் அடிக்கிறான், நம்ம எவன் அடிக்கிறோன்னே தெரியாது, எவன் மேல எங்க பவர் யூஸ் பண்றோன்னே தெரியாது.
அந்த மாதிரி ஒரு காண்டு இருக்கும் அந்த கேம்ல. அது கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாதான் இருக்கும். ஆனா மெனு பேஜ்ல அந்த ஹீரோஸோட தன்மையில இருக்கும் போதோ, ஹீரோஸோட அந்த லுக் வரும்போதும் பார்க்க வாவ் சூப்பர் அமேசிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் கேம் பிளேல வெறியா இருக்கும் எனக்கு அதை பார்க்கும்போது. எவனை நம்ம அடிக்கிறோம், நம்மள எவன் அடிக்கிறானே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் அந்த கேம் பிளே. ஸோ அதனாலே அப்போ டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எதுக்கு ஸ்டோரேஜ் வேஸ்ட் ஆகணும்ட்டு. அப்புறம் வேற என்ன கேம்? மாடர்ன் ஹார்மரா. கிராபிக்ஸ் லெவலில் நல்லா இருக்கு. கேம் பிளே எப்படி இருக்குன்னு தெரியல. PS5 மட்டும் தான் இருக்கு. என்ன ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேற 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 என்ன கேம் நல்லா இருக்கு? ஃபுட்பால்லே இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ கொஞ்சம் நெட் ஒர்க் ஆகல. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். எந்த கேம் நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வர இருங்க. இந்த யூஎஃப்எல் இருக்குல்ல, யூஎஃப்எல் கேம், இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தா இருக்கும். நான் இதுவும் கேம் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். ஒன்ஸ் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தா இருக்கும் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது வார் தண்டர். இந்த கேமும் கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கேம் மாதிரி தான். பப்ஜி பேட்டில் கிரவுண்ட்ஸ், ஒன்ஸ் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் ப்ளே பண்ணது கிடையாது. பட் ஆனால் வீடியோ ப்ளே வந்து யூடியூப்ல அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். வேற நெட்ஒர்க் ஆகல, ஒரே நிமிஷம் இருங்க. ஒன் செகண்ட். ஓகே வந்துடுச்சா? ஓகே, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுப்பா வீடியோ எடுக்கும்போது தான். சரி ஓகே. இந்த கேம் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் ப்ளே பண்ணது கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் சர்வைவல் கேம் மாதிரி தான் இருக்கு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீ கேம்ஸ்ல இதெல்லாம் தான் நல்லா இருக்கு. பெருசா சொல்லிக்கிறதுல இல்லைங்க, அவருக்காக தான் இந்த வீடியோ. ரெசிடென்ட் ஈவல் 2 ரீவேலேஷன். ஓகேவா, இது நான் இது வரைக்கும் ப்ளே பண்ணி பார்த்தது கிடையாது. பட் ஆனால் கேம் பிளே வந்து யூடியூப்ல பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு ஆவரேஜான கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. ஒன்ஸ் பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன கேமு? இது ஸ்பீட் ஸ்டாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது ஃபன்னா நான் விளையாடி இருக்கிறேங்க. மொபைல்ல இது விளையாடி இருக்கேன். பட் ஆனால் இதுல விளையாடுறது கிடையாது. இது கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கார் சூஸ் பண்றது, கேரக்டர் சூஸ் பண்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க ஒன்ஸ் நான் இதை டவுன்லோட் போட்டு வச்சுக்கிறேன். ஆட் டு லைப்ரரி டவுன்லோட் பண்ண போறேன். இது நான் மொபைல்ல விளையாடி இருக்கேன். நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். கேரக்டர்ஸுமே டிஸ்னி கேரக்டர்ஸ் ஒர்த்தா இருக்கும். சும்மா ஒரு ஃபன்னு விளையாடி பார்க்கலாம். வேற 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 எது ஒர்த்தா இருக்கும்? ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இருக்கு. தேவையில்லாம டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் குறிப்பிட்ட ஒரு சில கேம்ஸ் மட்டும் சொல்றேன். இதெல்லாம் நான் சும்மா பார்க்குறேன், கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கான்ட்டு, அதனால வெளியே வந்துடும். வேற 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 இதெல்லாம் மட்டமாக தாங்க இருக்கும். இருங்க, ஒரு கேம் வச்சிருக்கேன், அதை சொல்றேன் கடைசியா. ஒரு நிமிஷம். வர மாட்டேந்தே. இது நல்லா இருக்கு நினைக்கிறேன், ரோலர். இதுவும் நான் யூடியூப்ல கேம் பிளே பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். விளையாடுறது கிடையாது, என்ன ட்ரை பண்ணி பாருங்க. நெட்டு ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாகவே ரன் ஆகுது. ஓகே, கடைசியாக ஒரு கேம் மட்டும் சொல்றேன். என்ன கேம் தான்? டிராகன் கேம் தான். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கு. மொபைல்ல இருந்துச்சு, ஆனால் மொபைல்ல கொஞ்சம் ஊற்றி மூட்டாங்க கிட்டத்தட்ட. அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. லேப்லேயும் நான் அந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். இதோ செஞ்சுரி ஏஜ் ஆஃப் ஆஷஸ். ஸோ இந்த கேம் நல்லா இருக்குங்க. கிராஃபிக்ஸ் லெவலில் டிராகன் எக்கை கலெக்ட் பண்ணுறது, அதை ப்ரீட் பண்ணுறது, பேட்டல் பெருசாக இருக்காது. 2 ஃபார்மேட் தான் கேம் பிளே நடக்கும். ஒன்று ஒரு ரவுண்ட் வந்து காயின்ஸை கலெக்ட் பண்ணுறது, இன்னொன்று பேட்டல் போகிற மாதிரி மற்ற டிராகன்ஸோட நம்ம டிராகனை வந்து காம்படிஷன் பண்ணி கேம் பிளே நடக்கும். அப்பப்போ கொஞ்சம் PS4லயும் இல்லைன்னு சரி, நான் மொபைல்லையும் ப்ளே பண்ணிட்டு லேப்டாப்லையும் ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். பட் ஆனால் லேக்னஸ் PS4லயும் தெரியுது, எல்லாத்துலயும் லேக்னஸ் தெரியுது. ஏன்னு தெரியல. இந்த கேம் சூப்பரான கேம். ப்ராப்பரா இது ஒரு ஸ்டோரி மூட கொண்டு போல.
ப்ராப்பரான ஒரு இது இல்ல. அதனாலயே இந்த கேம் வந்து மட்டமா தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஆனா உண்மையாவே டிராகன் எக் கலெக்ட் பண்றது, பேட்டில்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கேம் மோட்ஸ் நெறைய மாத்திருக்கலாம். ஸோ அதனால இந்த கேம் வந்து சொதப்பிடுச்சு என்ன கேட்டா. ஆனா விளையாட நல்லா இருக்கும். பட் ஆனா மொபைல்ல ஓகேவா இருந்துச்சு இந்த கேம். எனக்கு லேப்டாப்புக்கும் PS4க்கும் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தா இல்ல ப்ளே பண்ணும்போது. நம்ம ஒரு பக்கம் திரும்பினா டிராகன் ஒரு பக்கம் திரும்பிடும். அது ஒரு மாதிரி காண்டாவே இருந்துச்சு. So அதனால அத ஒரு 2 3 தடவை ப்ளே பண்ணி பார்த்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் கடுப்பாயி. ஸோ இதுதான் ஃப்ரீ கேம்ஸ். ஒன்ஸ் ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. PS4ல வச்சிருக்கவங்க, PS5 வச்சிருக்கவங்க இந்த கேம்ஸ்ல ஃப்ரீயா இருக்க கேம்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. எது பிடிச்சிருக்கோ டவுன்லோட் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃப்ரீ கேம்ஸ் மந்த்லி ஃப்ரீ கேம்ஸ்னு ஒரு விஷயம் வரதே கிடையாது. காசு கொடுத்தா விளையாடு, காசு கொடுத்தா வெளியே போனான்ற மாதிரி தான் சொல்றானுங்க. ஸோ சோனி. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காசு இருந்தா உள்ள போ, காசு இருந்தா வெளியே போ. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரன் ஆகிட்டு இருக்கு சோனிலாம். ஸோ ஃப்ரீ கேம்ஸ்ன்றது மந்த்லி கேம்ஸ்ல கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விடலாம் நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச அது முட்டாள்தான் தான். டேரக்டா ஃப்ரீ கேம்ஸ் எதனா வருது அந்த மாதிரி, அதுல மட்டும் நல்லா இருக்க கேமா அப்பப்போ என்ன வீடியோஸ் போடுறேன். பொறுக்கி எடுத்து கேம் ப்ளே பண்ணி பாருங்க. ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி யாருன்னா நிறைய டவுட்ஸ் இருந்தா அடுத்த கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களும் வீடியோஸ் மேக் பண்றேன். நீங்க கமெண்ட்ல சொல்ல சொல்ல கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வீடியோஸ் அடுத்தடுத்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.